ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஜோ டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் போக்ஷல் யார், லூயிஸ்க்கும் அவளுக்கும் எந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேருந்து வேறு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதை கேட்டோன்னே எல்லாரும் பயங்கர எமோஷனலாக வேறு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உடனே டோஜனோ, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், அப்போ போக்னமோட ட்ரெஸ்ஸு லூயிஸ் கிட்டே எப்படி வந்தது அப்படின்ட்டு வேறு கேட்பான். நீங்கள் கேட்டதும் கரெக்டு தான், லூயிஸ் ஃப்ரான்ஸ்லேருந்து வரும்போது ஒரு பெரிய மோட்டார் சைக்கிள் கேங் கூட மாட்டிக்கிட்டான். அவங்க தான் இவனோட காரு, இவனோட ட்ரெஸ் எல்லாம் பிடிங்கிட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுட்டாங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவான். சரி, அப்போது போக்னாம் தான் லூயிஸ்க்கு பதில் இறந்தாருன்னு சொல்கிறீங்களா அப்படின்ட்டு வேற ஜாக்லினா கேட்பா. ஆமான்னு வேற சொல்லுவானா. உடனே எல்லாரும் பயங்கர எமோஷனலாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கதறி கதறி வேற அழுதுகிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம சங்கம், நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது போக்ஷலோட பாய் ஃப்ரெண்டுக்காக இறந்தது அவன் சொந்த தம்பியா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாங்க. ஆமான்னு சொன்னோடனே எல்லாரும் பயங்கர எமோஷனலாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சே, போக்ஷல் லைஃப்பில் இவ்வளோ பெரிய சோகமா அப்படின்னு சொல்லிட்டு லீகலாக அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியாது. தேம்பி தேம்பி வேற அழுதுட்டு இருப்பாரு. போக்ஷலும் லூயிஸும் செம்ம பேர். எனக்கு அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறது சுத்தமாக பிடிக்கல, அவங்க எப்படியாவது ஒன்று சேர்ந்தணும் அப்படின்ட்டு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இங்கே கட் பண்ணால் பூசானில் போக்ஷலும் லூயிஸை பார்த்துருவான்ல, அவனும் ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பான்ல. டேய், நீ இங்கே என்னடா பண்ணுற, ஃப்ரான்ஸ் போலியா அப்படின்ட்டு வேற கேட்பா. என் பேர் லூயிஸா, உங்களுக்கு எப்படி என்ன தெரியும் அப்படின்ட்டு வேற கேட்பா. என்னாச்சு உனக்கு, எல்லாத்தையும் மறந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு வேற பார்த்துக்கிட்டு இருப்பா. உங்களுக்கு என்ன எப்படி தெரியும், நீங்கள் யார் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பான். என்னது, நான் யாரா, நான் தான்டா போக்ஷில், என்னை மறந்துட்டியா அப்படின்ட்டு வேற பயங்கர எமோஷனலாக பேசிக்கிட்டு இருப்பா. என்னது போக்ஷிலா, இந்த பேரை கேட்கும் போது எனக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என் மனசு ஏன் இவ்வளோ ஒலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற எமோஷனலாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவன் கண்ணிலேருந்து வேற கண்ணீராக கொட்ட ஆரம்பிச்சிடும். உடனே போக்ஷிலும், நீ எதுவும் பற்றியும் கவலைப்படாதடா, நான் தான் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கண்ணை தொடச்சி ஆறுதல்லாம் வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆமாம், நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக, என்ன எனக்கே உங்கள் பேரை கேட்டோன்னே இவ்வளோ எமோஷனலாக ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பான். இவ எதுவுமே பதில் சொல்லாமல் பட்டுன்னு வேற அப்படியே ஹக் பண்ணிப்பா. அவனையும் கையோடு கூட்டிகிட்டு போயிட்டு உடனே கிம்முக்கு வேற கால் பண்ணுருவா. கிம், லூயிஸ் என் கூட தான் இருக்கான் அப்படின்ட்டு வர சொல்லிவிடுவா. என்னது, உங்கள் கூடயா, பூசானில் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, சரி ஓகே நான் இமீடியட்டாக வரேன், ஒரு உங்கள் கூடையை மட்டும் வச்சுக்கோங்க, நீங்கள் ஐலாண்டில் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு வர ஃபோனை கட் பண்ணிவிடுவார். உடனே லூயிஸும் அப்படியே போக்ஷலோட கையை வர பிடிச்சிப்பான். முன்னாடியே இந்த மாதிரி தான் கையை பிடிச்சிட்டே சுற்றிக்கிட்டு இருப்பான். என்னை விட்டு எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஞாபகம்லாம் வேற இவளுக்கு வந்துருமா, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி வர கூப்பிட்டு போயிட்டு இருப்பா. உடனே அங்கே காஃபி ஷாப் வருமா, உனக்கு பசிக்கு தான், நான் வேணா எதாவது வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்ட்டு வர கேட்பா. உடனே இவனும் ஆஸ் யூஷுவல் எனக்கு காஃபி வேணும் அப்படின்ட்டு வர சொல்லுவான். ஏன்டா உனக்கு என்ன தான் ஞாபகம் மருதி ஆனாலும் காஃபி மட்டும் உன்னை விட்டு போகாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஓகே இங்கேயே பத்திரமா உட்காருண்ணா, நான் போய் காஃபி வாங்கிட்டு வரேன், என்னை விட்டு எங்கேயும் போயிடாத, இங்கேயே வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை காஃபிலாம் வாங்கிட்டு வந்து வேற கொடுப்பா. ஆமாம், காஃபி எப்படி இருக்குது அப்படின்ட்டு வர கேட்பா. காஃபியா, சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனால் உனக்கு மேக்ஸ் கோல் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு வர சொல்லுவா. உங்களுக்கு என்னை பற்றி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் க்ளோஸ் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வேற ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து கிம்மும் வந்துடுவார். லூயிஸ், நீங்கள் என்னை விட்டு ஓடக்கூடாது, நில்லுங்க அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டே வருவார். ஐயோ யார் இவர் இப்படி கத்திக்கிட்டே வர்றாரு, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற ஓட ஆரம்பிச்சிருவான். பக்கத்தில் போட் இருக்கும், அதில் வேற ஏறிப்பான் இவர்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவனை துரத்திட்டு போன நம்ம போக்ஸ்லாம் வேற கப்பல் ஏறி தேட ஆரம்பிச்சிருவா. இவ கீழே தேடிட்டு இருந்தால் மேலேருந்து வேற திருப்பி லூயிஸ் வெளில ஓடி போயிடுவான். டேய் ஒரு நிமிஷம் இருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூயிஸை பிடிக்கலான்னு சொல்லிட்டு வேற போக்ஸ்லாம் ஓடுவாங்களாம். அதான் அதுக்குள்ளே போட்டை வேற எடுத்துருவாங்க. சரி, கேப்டன் கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கேப்டன் கொஞ்சம் போட்டை திருப்புறீங்களா, நான் கரைக்கு போகணும் அப்படின்ட்டு வர சொல்லுவாமா. நான் இப்போ ரொம்ப அவசரமான வேலைக்கு போகிறேன், எதாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண, அப்புறம் போகலாம் அப்படின்ட்டு வர சொல்லிடுவார். இவரும் வேறு வழி இல்லாமல் கிம்முக்கு கால் பண்ணி, கிம் லூயிஸை பிடிச்சிட்டிங்களா, அவன் பத்திரமா தானே இருக்கான் அப்படின்ட்டு வர கேட்டுட்டு இருப்பா. நீங்கள் எதுவும் கவலையே படாதீங்க, லூயிஸ் என் கூட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வர கிம்மோ சொல்லுவார். சரி ஓகே, நான் இப்போ போட்டில் போயிட்டுருக்கேன், திருப்பி கரைக்கு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா எனக்காக அப்படின்ட்டு வர கேட்பா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஃபோனை கட் பண்ணிவிடுவார். இவளும் வேறு வழியே இல்லாமல் போட்லேயே வேறு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து டிடெக்டிவ் வேறு கால் பண்ணிவிடுவார். போக்ஷே, நீ எங்கே இருக்க அப்படின்ட்டு வர கேட்பாரு. என்னாச்சு, ஏன் இவ்வளோ பரபரப்பாக பேசுகிறீங்க, ஏதாவது இம்பார்ட்டன்ட் விஷயமா அப்படின்ட்டு வர கேட்பா. இம்பார்ட்டன்ட் விஷயம், அவர் குட் நியூஸ், போக்னமா நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு வர சொல்வார். அவனுக்கு பதில் வேற ஒருத்தன் தான் இறந்து போயிருக்கான், போக்னம் இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படின்ட்டு வர சொல்வார். அதை கேட்ட உடனே போக்ஷிலுக்காக ஷாக்கு தாங்க முடியாது. ஆமாம், இப்போ அவன் எங்கே இருக்கான் அப்படின்ட்டு வர கேட்பா. பூசானில் அப்படின்ட்டு வர சொல்வார். என்னது பூசானா, நானும் பூசானில் தான் இருக்கேன், பூசானில் அவன் எங்கே இருக்கான் அப்படின்ட்டு வர கேட்டுட்டு இருப்பா. ஃபர்ஸ்ட்டு நீ எங்கே இருக்க அப்படின்ட்டு வர கேட்பாரு. நானா நடுக்கடலில் இருக்கேன், ஒரு கப்பலில் இருக்கேன் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. தூரமாக எனக்கு பில்டிங்ஸ் தெரியுது, பிரிட்ஜஸ்லாம் தெரியுது அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. நீ இருக்கிற அதே லொக்கேஷனில் தான் அவனும் இருக்கிற மாதிரி காட்டுது, அனைமா ஆப்போசிட்டில் வர ஏதோ ஒரு போட்டில் தான் அவன் இருப்பான் போல் அப்படின்ட்டு வர சொல்வார். என்னது போட்லி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சுற்றி சுற்றி வர பார்த்துக்கிட்டு இருப்பா. தூரமாக ஒரு போட்டு வேறு இருக்கும். போக்னாம் நீ அதில் தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பாட்டு கத்த ஆரம்பிச்சிருவா, போக்னாம் போக்னாம்னு சொல்லிட்டு. கடைசியில் போக்னாம் இவ இருக்க அதே போட்டில் தான் இருப்பான். அவனும் வந்துட்டு, அக்கா நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ட்டு வர கேட்பான். செத்து போன போக்னாம் உயிரோட வந்த உடனே அப்படியே உறைஞ்சி போய் வர நின்றுக்கிட்டு இருப்பா இவ. அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே வேற ஹக் பண்ணிப்பான்.
அக்கா என்ன மன்னிச்சிருக்கா, நான் தெரியாமல் இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற கதறிட்டு இருப்பான். போக்னாம் இது உண்மையாகவே நீ தானே, என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்லேயே வேற அக் பண்ணிக்கிட்டு இருப்பா. நீ உயிரோட இருக்கனா அப்புறம் ஏன்டா என்னை பார்க்க வரல அப்படின்ற வரை கேட்பாலாம். நான் வந்தேங்க்கா, ஊரில் பார்த்தா யாருமே இல்லை, வீடு காலியாக இருந்தது, அதனால தான் நானும் வேறு வழி இல்லாமல் பூசானுக்கு ஓடி வந்துட்டேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். உடனே இவ்வளோ பயங்கர எமோஷனலாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. என்னை மன்னிச்சிடுறா, தெரியாமல் நான் சேவலுக்கு வந்துட்டேன், உன்னை தேடி தான் வந்தேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு வேற கட்டி பிடிச்சி கதற ஆரம்பிச்சிருவா. அக்கா நீலாம் மன்னிப்பு கேட்கக்கூடாது, நான் தான்க்கா மன்னிப்பு கேட்கணும், நான் உன்னை விட்டு போயிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதுக்கப்புறம்னா அக்கா பேச்சை கேட்டு என் கூட இரு, எங்கேயும் போகக்கூடாதுன்னு அப்படின்ட்டு வேற மிரட்டிக்கிட்டு இருப்பா. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேற உட்காந்துட்டு இருப்பான். சரி ஓகேடா, நீ நல்ல பையன் தான், நான் ஒத்துக்கிறேன். எனக்கு ஒரு டவுட்டு, நீ எப்படி பூசானுக்கு வந்த? ஆமாம், இந்த போர்டில் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு வேற கேட்பா. டேய் இந்த ஃபோனு உனக்கு எப்படா கிடச்சிது? இதை நான் சியோலேயே வச்சுட்டு வந்தேனே, இது என்னோட மொபைல் அப்படின்ட்டு வேற சொல்லுவா. இது உன்னோட மொபைல் தான், ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்க வீடியோ வேற காட்டுவான். லூயிஸோட ஃபேஸை பார்த்தோன்னே இவளுக்கு பயங்கர ஷாக்காக இருக்கும். இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேற பார்த்துக்கிட்டு இருப்பா. அதில் லூயிஸும் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி உன் தம்பியை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டேன் பார்த்தியா அப்படின்ட்டு வேற சொல்லுவான். இங்கே கட் பண்ணால் 3 நாள் முன்னாடி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இப்போ தான் காட்டுவாங்க. லூயிஸை பார்த்தோன்னே போக்னம் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருப்பான்ல, அப்போ அவனை துரத்தும் போது தானே சைக்கிள்காரன் இடித்து இவனும் கீழே விழுந்துருவான். தலையில் அடிபட்டு அங்கே இருக்க ஃபயர் ஹைட்ரண்ட்டை பார்த்தோன்னே இவனுக்கு பழசெல்லாம் வேற ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ தான் இவன் ஃப்ரான்ஸ்லேருந்து வரும்போது என்ன நடந்ததுன்னே வேற காட்டுவாங்க. லூயிஸும் ஏர்போர்ட்லேருந்து அவனை தனியாக காரை ஓட்டிகிட்டு வந்துட்டு இருப்பான்ல, அவன் பின்னாடி வேற பைக்கர்ஸ் கேங் வேற துரத்திக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க. யார் இவங்க, நம்மள ஏன் பின்னாடி துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற தெரியாமல் இண்டிகேட்டர் போட்டு ஓரமாக நிறுத்தலான்னு வேற அப்படியே ஸ்லோ பண்ணுவான். உடனே அந்த கேங்கில் இருக்க ஒருத்தன் வர வேணும்ட்டே வந்து மேலே இடிச்சு அப்படியே வேற கீழே விழுந்துருவான். டேய் எவ்வளோ தைரியம் தான் என் ஆள் மேலேயே வண்டியை ஏற்றுவேன், மரியாதை நில்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங் லீடர் வேற கத்திக்கிட்டே இருப்பான். இவனும் பயத்தில் நிற்காம அப்படியே ஓட்டிகிட்டே வேற வந்துகிட்டு இருப்பான். எங்க நான் வேணும்ட்டே இடிக்கலங்க, அவர் தான் குறுக்க வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு ஸ்பீடாக வேற போக பார்ப்பான். வேகமாக போகிற உன்னை விட்டா தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங் லீடரும் ஃப்ரண்ட்டில் வந்து அப்படியே வேற பிரேக் அடிப்பான். பயத்தில் நம்ம லூயிஸும் இன்னும் வித்தெல்லாம் காட்டுறோன்னு சொல்லிட்டு பிரேக் அடிப்பானா, கண்ட்ரோலை மீறி கார் வேற ஸ்கிட் ஆக ஆரம்பிச்சிடும். இவன் அடித்த பிரேக்குக்கு அந்த பின்னாடி வருவான்ல பைக்காரன் வேணும்ட்டே மேலே இடிச்சு அப்படியே ஆக்சிடென்ட் மாதிரி ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. டேய் நீ என்ன செத்துட்டியே உயிரோட இருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு வேற எல்லாரும் நடிக்க ஆரம்பிச்சிருவானுங்களாம். நான் உயிரோட தான் இருக்கேன், அவனை விட்டுறாதீங்க அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பான். டேய் மரியாதையே வெளிலவா, என் ஆள் இடிச்சிட்டு இங்கேருந்து நீ போயிடுவியா, ஒழுங்காக நஷ்ட ஈடு கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பானுங்க. பணக்காரனா நீ பாட்டு இடிச்சிட்டு போயிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே லூயிஸும் வெளில வந்துட்டு எங்க நான் இடிக்கவே இல்லைங்க அப்படின்ட்டு வேற ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருப்பான். நீ சொன்னா கேட்க மாட்டடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங் லீடர் ஓங்கி மூஞ்சி மேலேயே ஒரு பஞ்சு வைப்பான். ஐயோ கிம் எங்க இருக்கீங்க நீங்க, இவனுக்கு யாருன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேற படுத்துட்டே புலம்பிக்கிட்டு இருப்பான். டேய் மரியாதை ஏஞ்சிரு, என்ன பணக்காரனா இவ்வளோ திமுற உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பொழக்கலாம்னு சொல்லிட்டு வேற வருவான். உடனே போக்னாமும் நடுவில் வந்துட்டு பாஸ் இவெல்லாம் உங்கள் ரேஞ்சே கிடையாது, விடுங்க இவனை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு இவனை மாதிரி பணக்காரங்களை பார்த்தாலே இரிட்டேட்டிங்காக இருக்கும், ஸோ இவனை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீங்கள் வேற எவனாவது மாட்டானான்னு பாருங்க அப்படின்ட்டு வேற உள்ளே பூந்து சமாளிக்க ஆரம்பிச்சிருவான். லூயிஸும் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு வேற உட்காந்துக்கிட்டு இருப்பான். நல்ல வேலை இவருக்கு தலையில் திருப்பி அடிபட்டுச்சோன்னு நினச்சேன், நல்ல வேலை நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போக்னாம ஒளிஞ்சிருந்து வேற பார்த்துக்கிட்டு இருப்பான். லூயிஸ்க்கும் வேற ஒன்று இப்போ தான் எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிக்கும். அன்றைக்கி காரில் நடந்த கான்வர்சேஷன் கூட இப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வரும். போக்னாம காரில் உட்காந்துக்கிட்டு உங்கள் பர்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பான். உடனே உங்களோட வாட்சிங் கொஞ்சம் கழட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பான். வாட்ச் அது என் பாட்டி கொடுத்தது அப்படின்ட்டு வேற சொல்லுவான். இப்போ நீங்கள் கொடுக்கலன்னு வச்சுங்களேன், அந்த மோசமானவங்க வந்து உங்களை அடின்னு அடிப்பானுங்க, அடி வாங்க போகிறீங்களா இல்லை வாட்சை கொடுக்க போகிறீங்களா அப்படின்ட்டு வேற கேட்பான். உடனே இவனும் வாட்சை கழட்டி கொடுப்பானா, சரி ஷூ அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பான். ஷூமா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வேற கழட்டி கொடுத்துருவான். இப்போ நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸையும் கழட்டுங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவான். என்னது ட்ரெஸ்ஸு கூடவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூயிஸும் பயங்கர ஷாக் ஆவான். ஷூலேருந்து கார் வரைக்கும் எல்லாத்தையும் உருவிட்டு வேற அவனை நடு ரோட்லேயே ஜெட்டியோட நிற்க வச்சுட்டு வேற கார் எடுத்துகிட்டு போயிடுவான். அவன் கையில் வேற அவனோட ட்ராக் சூட்டையும் வேற கழட்டி கொடுத்துருவான். நீ இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இவன் 1 ஹவரில் வரேன்னு தானே சொன்னான், வந்துருவானா அப்படின்ட்டு வேற இவனும் அந்த ட்ராக் சூட்டை போட்டு வேற நடு ரோட்லேயே உட்காந்து வேற வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். எங்கேம்மா இன்னும் ஆளே காணோம், நம்மக்கிட்ட 1 ஹவரில் வரேன்னு சொல்லிட்டு தானே ப்ராமிஸ் பண்ணான், என்கிட்ட வேற யாரோட நம்பரும் கிடையாது அட்ரஸும் கிடையாது, இப்போ நான் என்ன பண்ணுறது, நான் எங்கே இருக்கேன்னு கூட எனக்கு தெரியலையே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சிட்டு வேற நின்றுக்கிட்டு இருப்பான். கிம் நீங்கள் தான் வந்து என்னை கூட்டிகிட்டு போகணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்லேயே நின்று வேற புலம்பிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவன் வேற ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பான். அப்போ எதிர வேற 2-3 பைக்லாம் வேற ஸ்பீடாக வரும். அதை பார்த்தோன்னே இவனும் பயத்தில் அப்படியே பதறி அடிச்சுட்டு கால் தடுக்கி வர பக்கத்தில் இருக்க அந்த ஃபயர் ஹைட்ரண்ட்டில் வர இவன் தலைப்பட்டுரும். அப்போ தான் இவனுக்கே அந்த தலையில் அடிபட்டு எல்லாமே மறந்து போயிருக்கும். அதெல்லாம் வர இவனுக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும். அப்படின்னா நம்ம உயிரை காப்பாற்றினது தான் போக்னாம், அந்த போக்னாம் தான் நம்ம போக்ஷிலோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷனலாக வேற ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். போக்னாம் ஃபைனலாக உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், நீ எப்படி இருக்க, நீ உயிரோட இருக்கிறத நினச்சலாம் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வேற அவன் கிட்ட ஓடுவான். திருப்பியும் துரத்த ஆரம்பிச்சிட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு போக்னாமும் லூயிஸ்க்கு பயந்து ஓட ஆரம்பிச்சிருவான். டே நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் நில்றா அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பான். லூயிஸுக்கு பயந்து போக்னாமோ போய் கேபிள் காரில் ஏறிப்பான். ஐயோ எந்த பக்கம் போனான்னு தெரியலையே, இந்த பக்கம் போனானா இல்லை ஸ்டெப்ஸ் ஏறினானா, நம்ம 168 ஸ்டெப்ஸே ஏறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லூயிஸை வேற ஸ்டெப்ஸ் ஏற ஆரம்பிச்சிருவான். இங்கே
காரில் வேற பயந்துக்கிட்டே வேற போக்னாமும் போயிட்டு இருப்பான். டேய் போக்னாம் ஒரு நிமிஷம் நில்றா அப்படின்னு சொல்லிட்டு லூயிஸும் கேபிள் காரில் இருக்க போக்னாம வேற பார்த்துருவான். உடனே லூயிஸும் இந்த 168 ஸ்டெப்ஸ்லாம் நம்மளுக்கு பெரிய விஷயமே இல்லை, நம்ம வீட்டில் டெய்லி ஏறி இருக்குமே, அதேமாதிரி போக்ஷியில் நினச்சி ஏறணும்னு சொல்லிட்டு ஏற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வெறி ஏற்றிட்டு வேறு 168 ஸ்டெப்ஸையும் ஸ்பீடாக ஏற ஆரம்பிச்சிருவான். போக்னாம் அதை பார்த்த உடனே பயங்கரமாக வேற பயப்பட ஆரம்பிச்சிருவான். நம்ம மேலே ஏன் இவர் இவ்வளோ கொலவெறியோடு இருக்காரு, நீ நம்ம மாட்டணும் போலியே அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல வேற நடுங்கிட்டு இருப்பான். போக்னாம் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி லூயிஸ் ரீச் ஆகிட்டு வா வெளியே அப்படின்ட்டு வர கூப்பிட்டு இருப்பான். ஐயோ ப்ளீஸ் நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு வர போக்னாமும் கெஞ்சிக்கிட்டு இருப்பான். உடனே காலில் விழுந்து நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன், உங்கள் காரையும் ஃபோனையும் தெரியாமல் நீங்கள் திருடிட்டு போயிட்டேன், போலீஸ் கிட்டலாம் பிடிச்சி கொடுத்துடாதீங்க அப்படின்ட்டு வேற கெஞ்ச ஆரம்பிச்சிருவான். நீ எதுவுமே கவலைப்படாத போக்னாம், நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லூயிஸும் கட்டி பிடிச்சி வர கதற ஆரம்பிச்சிருவான். இப்போ என்னோட போக்ஷலோட நான் சேர்ந்துருவேன், எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, தேங்க்ஸ் போக்னாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீ நினைக்கிற மாதிரி நான் ரொம்ப மோசமானவெல்லாம் கிடையாது, நீ என்னை நினச்சி பயப்படாத அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆமாம் உங்களுக்கு எப்படி என் அக்காவை தெரியும் அப்படின்ட்டு வர கேட்பான். ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு வர சொல்லுவானா. என்னது வாய்ப்பே கிடையாது, என்ன சொல்ல வரீங்க, என் அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ல வரீங்களா அப்படின்ட்டு வர கேட்பான். கல்யாணமாக சொன்னேன், அது மட்டும் ஆகலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வர காமெடி பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்போ தானே தெரியுது உங்களோட வாழறதுக்காக தான் அவள் சியோலுக்கு வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக வேற பேச ஆரம்பிச்சிருவான். போட்டனா அவள் உன்னை தேடி தான்டா சியோலுக்கே வந்தா, நீ எங்கடா போன, சியோலை விட்டு ஃபஸ்ட்டு எதுக்கு நீ பூசான் வந்த அதை ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்ட்டு வர கேட்பான். நீ அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் எவ்வளோ திரும்ப கவலைப்படுறோம், நீ இறந்துட்டேன்னு நினச்சி நான் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ திரும்ப அழுதுருக்கேன், இங்கே எப்படி வந்தா அதை ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்ட்டு வர கேட்டுட்டு இருப்பான். நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், அன்றைக்கி சியோவில் உங்கள் காரெல்லாம் திருடிட்டு போனல, அப்போ என் பாஸ் கிட்ட தான் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன், அதுக்கப்புறம் தான் பல பயங்கரமான விஷயமே நடந்ததுன்னு வேற இவனும் சொல்ல ஆரம்பிப்பான். அவரும் உங்கள் ட்ரெஸ்ஸு வாட்செல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு உன்னை யாரும் ட்ரெஸ்ஸை கழட்டி அவங்ககிட்ட கொடுக்க சொன்னால் உனக்கு அறிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னை திட்டிட்டு வேற கார் எடுத்துகிட்டு வேகமாக போனார். அப்போ தான் அந்த ஆக்சிடெண்ட்டே நடந்தது. நான் போய் பார்க்கறதுக்குள்ளே கார் வெடிச்சு எல்லாமே வேற தீப்பிடிச்சி வேற எரிய ஆரம்பிச்சிச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு எவ்வளோ திரும்ப பயமாயிடுச்சு. அதனால தான் அந்த சியோலை விட்டே நான் போகணும்னு சொல்லிட்டு திருப்பியும் நான் என் ஊருக்கே போனேன். அங்கே போய் பார்த்தா வீட்டில் யாருமே இல்லை, என் அக்காவும் இல்லை பாட்டியும் இல்லை. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அதனால தான் சியோலை விட்டு எவ்வளோ தூரமாக போக முடியுமோ அப்படின்னு யோசிச்சு பூசானிக்கே வந்து சேர்ந்தேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். எனக்கு புரியுது நீ எவ்வளோ பயந்துருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா நானும் இதே சுச்சுவேஷனில் தான் இருந்தேன். ஆனால் எனக்கு உன் அக்கா கூட இருந்தா, போக்ஷில் கூட இருந்ததுனால எனக்கு எந்த பயமும் பெருசாக தெரியல, அவன் நான் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷ்னலாக வேற பேச ஆரம்பிச்சிருவான். இங்கே பாரு போக்னாம், இதுக்கப்புறம் நீ எதை நினச்சும் பயப்பட தேவையில்ல, நான் இருக்கேன் உனக்கு, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி வர ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஒரு நிமிஷம் இரு, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், ஒய்ஃபோட தம்பி கொரியாவில் என்னன்னு கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு வர கேட்பான். இவனும் சின்ன பையன்ல, இவனுக்கும் அந்த முறைலாம் தெரியாதனால எனக்கு தெரிஞ்சு மச்சினிச்சின்னு கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். அப்படியே சொல்கிறேன், நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு, அப்போ நான் இனி உன்னை மச்சினிச்சினே கூப்பிடுறேன், நீ இதுக்கப்புறம் எதை பற்றியும் கவலைப்படாத மச்சினிச்சு, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் ஜோவை தான் காட்டுவாங்க. ஜோவும் ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். ஆனால் லூயிஸோட ஃபோன்லேருந்து வர கால் வரும். இவன் ஃப்ரான்ஸ் தானே போயிருக்கான், லோக்கல் நம்பர்லேருந்து கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு வர இவனும் அட்டன் பண்ணுவான். உடனே லூயிஸும் ஜோ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு வர கேட்பான். டேய் நீ எங்கே இருக்க, நீ ஃப்ரான்ஸ் போலியா, கொரியாவில் தான் ஒன்று இருக்கியா அப்படின்ட்டு வர கேட்டுட்டு இருப்பான். நீங்கள் நான் சொல்கிறத கேட்டு ஷாக் ஆகாதீங்கன்னு, நான் போக் நம்ம கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். என்னடா சொல்கிறான், அவன் தான் இறந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பயங்கர ஷாக் ஆகிடுவான். அதெல்லாம் அவன் உயிரோட தான் இருக்கான், ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க, எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி நீங்கள் தான் பூசானுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு வரணும் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வர கிளம்ப ஆரம்பிச்சிருவான். நம்ம லூயிஸும் எல்லாருக்கும் வீடியோ மெசேஜ் வேறு அனுப்ப ஆரம்பிச்சிருவான். போக்னாம் இன்னும் உயிரோட தான் இருக்கான், அவன் இன்னும் சாகலை, நான் போக்கியதுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஸோ ப்ளீஸ் எல்லோரும் பூசானுக்கு கிளம்பி வாங்க அப்படின்ட்டு வர சொல்லுவான். எல்லாருக்கும் பயங்கர ஷாக்காக வேறு இருக்கும். உடனே லூயிஸும் வச்சா நீங்கள் தான் எனக்கு ஒரு முக்கியமான ஹெல்ப்பே பண்ணணும், போக்கியல் கிட்ட எதுவுமே சொல்லாமல் அவளை எப்படியாவது பூசானுக்கு கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்ட்டு வர சொல்லியிருப்பான். இவன் சொன்ன மாதிரியே நம்ம பிஸ்னஸ் ட்ரிப்பாக பூசான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போக்ஷன்லேயே வேறு பூசானுக்கு கூப்பிட்டு வந்துருப்பாரு. இவன் தான் வந்து என்னை பற்றி பேசி அவளுக்கு ஞாபகப்படுத்துங்க, நான் ஃப்ரான்ஸ் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவளை மிஸ் பண்ண வைங்க அப்படின்லாம் வர சொல்லியிருப்பான். அதேமாதிரி நான் சொல்கிற ஸ்டேஷனுக்கு அவளை தனியாக வர வைங்க அப்படின்லாம் வர சொல்லியிருப்பான். இவரும் வேண்டா விருப்பா வேறு எல்லாத்தையும் பண்ணியிருப்பாரு. இவருக்கு தான் போக்ஷில் பிடிக்கும்லாம், இருந்தாலும் பண்ணி ஆகணுமேனு வேறு பண்ணியிருப்பாரு. அதே ஸ்டேஷனில் தான் இவனும் பிச்சைக்கார வேஷம் போட்டு வேறு உட்காந்துட்டு இருப்பான்ல, இதை எல்லாத்தையும் வேறு கரெக்டாக நம்ம ஜோ வேறு ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவங்க நினச்ச மாதிரியே போக்ஷில் வேறு இவன் பிச்சை எடுக்கிறத வேறு பார்த்துருவான். பார்த்த உடனே கிட்ட வந்து பயங்கர எமோஷனலாக வேறு பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல, உடனே ஜோவும் எல்லாருக்கும் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருவான். நம்ம நினச்ச மாதிரி எல்லாம் பிளானும் கரெக்டாக போயிட்டுருக்கு. உடனே கிம்முக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவான். கிம் நெக்ஸ்ட்டு நீங்கள் தான் இந்த ஷிப் பிளான் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ட்டு வர சொல்லியிருப்பான். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக்ஷில் கால் பண்ண உடனே ஓகே நான் பூசானில் தான் இருக்கேன், நீங்கள் அவர் கூடயே இருங்க அப்படின்ட்டு வர சொல்லியிருப்பாரு. காஃபி ஷாப்பில் உட்காந்து காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக மாஸ்டர் நீங்கள் எங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயமுத்துற மாதிரி கத்துவார்ல, ஸோ இவனும் அப்படியே பார்த்து பயந்து ஓடுற மாதிரி வர அப்படியே ஓட ஆரம்பிச்சிருவான். கரெக்டாக அந்த கப்பலில் தான் நம்ம யோவும் போக் நம்ம வேற வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. டே நீ போய் ஒளிஞ்சுக்கூட
கூட அவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே யோவும் போய் கேப்டன் கிட்ட ஒரு பொண்ணு இப்போ வருவா கப்பலை திருப்ப சொல்லுவா, நீங்கள் எந்த காரணத்தை கூட திருப்பவே கூடாது ஓகேவா, எனக்கு வேலை இருக்குது, ஸோ கொஞ்ச நேரம் நீ கப்பல்லே வெயிட் பண்ணுமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை நடுக்கடலுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்லாம் வேற சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி டிடெக்டிவும் லூயிஸ் சொன்ன மாதிரியே போக்ஷலுக்கு கால் பண்ணி போக்னாமோ நீ இருக்கிற அதே இடத்துல தான் இருக்கான் அப்படின்ட்டு வரை இன்ஃபார்ம் பண்ணிடுவார். ஸோ இப்படி தான் நம்ம போக்னாமோ அந்த கப்பல்லே வர மீட் பண்ணுவா. ஸோ கடைசியாக நம்ம லூயிஸை ப்ராமிஸ் பண்ண மாதிரி போக்னாம போக்ஷல் கூட சேர்த்து வச்சுட்டான். ஸோ நம்ம போக்ஷலுக்கும் வேற பயங்கர ஹாப்பியாக வேற இருக்கும். இப்போ லூயிஸ் தான் இதெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு தெரிஞ்ச நம்ம போக்ஷல் என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாமா. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கும், இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until then bye bye friends.